ஸோ காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்போ நாமும் கூட என்ன பண்ணணும்? அப்படி ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? காதுல கவனிச்சாங்க. அப்படியே சிந்தைக்கு போச்சு, ஸ்டோர் பண்ணாங்க, இருதயத்தில் நினைவுபடுத்தக்கூடியாய் அந்த காரியம் செயல்பட்டுட்டே வந்தது. ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்காரு வேதத்தில், காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். அப்ப என்ன கேட்கணும்? எல்லோரும் யோசிங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் கோவில்களை கட்டப்பட்டு, யாரால கட்டப்பட்டு, அவர்களாகவே கட்டி, அங்கே அந்த அவங்க நினைக்கிற தெய்வங்களை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அங்க போய் தொழுது கொள்ளணும். அங்க சத்தம் போடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, அனாவசியமான எந்த காரியமும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதுக்குதான் என்ன பண்றாங்க? அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக விரதம். அன்னைக்கு குடிச்சிட்டு, அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம, யாரிடத்திலும் சிலர் பேசாம கட்டுப்பாடு பாருங்க. ஏன்? தொழுது கொள்ளணும். அப்ப எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு, தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு, நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் யாரை நினைக்கும்படியாய் இந்துக்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அவங்களே அப்படி செய்யப்படும் பொழுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கூட, நம் கர்த்தராகிய தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், அவர் நம்மையும் காண்கிற தேவன். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம் தேவனை குறித்து எண்ணி பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நம் கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் இன்றுக்கும் இருக்கிறாரா? அவர் யாராவது சாகடிச்சாங்களா? அவர் என்ன ஆனார்னு தெரியல, அப்படியேதான் சந்தேகம் இருக்கா? இல்லை, அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், வருவார். அவர் சொன்ன பொழுது எந்த நாளிலே, எந்த தினத்திலே, எந்த ஆண்டிலே, மாதத்திலே, வாரத்திலே வர வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ நிச்சயம் வருவார். வேற யாராவது குறித்து இப்படி சொல்லப்பட்டு இருக்கா? அவர் மீண்டும் வருவார். அவர் ரகசியமாக வருவார். அவருக்கு இன்னொரு வருகையும் உண்டு, இரண்டாம் வருகை, பகிரங்கமாய் வரப்போகிறார். இந்த இயேசுவை போல வேறு யாராயிரம் உலகத்தில் தெய்வங்கள் இருந்தால் அவர்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதா? நாம சிந்திக்கணும். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப நம்மலாம் யாரு? கிறிஸ்துவ ஜாதி. அதுதான் கிறிஸ்தவர்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில்? கிறிஸ்டியானிட்டி. நம்ம அந்த இனத்தை சார்ந்தவர்கள். அவ்வளவுதான். இது மதம் இல்லை, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? எங்க பெரியப்பாவை சார்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது நம்முடைய குடும்பம், அதை சார்ந்து இருக்கிறோம். அது ஜாதியை சொல்லவில்லை, யாரை சார்ந்து இருக்கிறார். சில பேர் கேட்பாங்க, நீ யார் பக்கமா இருக்கிற? சார்ந்து இருப்பது நீ யார் பக்கம்? அவங்க பக்கம் சாஞ்சிட்டியா? என் பக்கம் இருந்து அவங்க பக்கமா சாஞ்சிட்டியா? என்னது? சார்ந்து இருக்கிறாயா? அதுதான் சபைக்கு வாங்க, புத்திமதிகளை கேளுங்க. தேவன் நமக்கு புத்திமதிகளை கொடுக்கிறார், ஞானத்தை, அறிவை கொடுக்கிறார். வேற யாரும் கொடுக்க முடியாது. பள்ளியில கல்லூரியில கொடுப்பது எல்லாம் இந்த உலகத்திலே படித்து பணம் சம்பாதிப்பதற்காக. இந்த படிப்பு அதிகமான சம்பளம், படிக்காத இவங்களுக்கு குறைவான சம்பளம், அதிக கஷ்டம். அதுதான் படிக்கணும்னு சொல்றாங்க. படிச்சாக்க நல்ல சம்பளம் இருக்கும். IAS IPS இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டும் ஈக்குவல். அவங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம். அதனால தான் நிறைய பேர் IAS ஆர் IPS ரெண்டு படிப்பும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. படித்தவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
அதை நல்லபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கும் கூட ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவருக்குள் நாம் இருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். யோவான் 15:7. அப்போ நாம் அவருக்குள்ளவும் அவர் நமக்குள்ளவும் இருக்கணும். அப்பதான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், தொடர்பு இருக்கும். எதுவுமே இல்லாம நிறைய பேர் வந்து அமர்ந்து அப்படியே சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. சாதாரண ஒரு சினிமா தேட்டருக்கு போறவங்க கூட சும்மா உட்காந்து யாரும் போக மாட்டாங்க, துட்டை கொடுத்துட்டு. நல்ல கவனிங்க, என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும். ஒரு நிமிஷம், நாம கண்கள் என்ன காண்றோம்? உலகத்தையும் காண்றோம். உன்னதமான தேவன் வேதத்திலே சொன்னபடியும் நாம் கேட்டு உணர்ந்து காண்கிறோம், உள்ளத்திலே காண்கிறோம். அதுதான் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கோ. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கோ. நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை என்ன பண்ணுமா? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நிறைய பேர் ஆத்துமாவை ஜாக்கிரதையா காத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணோம்? அறிவிக்க கடவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம உலகத்தின் காரியமும் உன்னதமான தேவனுடைய காரியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கப்படும் போது தேவனாகிய கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கார், நன்மைகளை செய்திருக்கார், சுகபலத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், பாதுகாக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இவரை தான் நம்ம நம்பணும், மனுஷர்கள் கிடையாது. நம்ம செத்தா எங்க போகணும் அது நிறைய பேருக்கு தெரியல. என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம், பணம், பொருள் இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருங்க. உதாரணத்துக்கு நான் எங்களை சொல்லிக்குவேன். ஏதோ 12க்கு 12 எங்க அப்பா அம்மா வாங்கி வச்ச அந்த வீடு 12க்கு 12. அதுல குடியிருந்த நாங்கள் இந்த இடத்திற்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியா எங்க திட்டம் எதுவுமே இல்லை, பிளான் ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை. ஆண்டவராகிய தேவனே நேற்று தினத்தில் கூட மனைவி கிட்ட அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்து சொல்லமா? இவ்வளோ இடம் இருந்தது, உனக்கு தெரியும். நரசிம்ம நகரில் எலிசபெத் அம்மா கொடுத்த இடம் 1.25 கொடுத்து விற்கும்படியா 1.25 லட்சம். யாருமே வாங்கலை. அவங்ககிட்டயே சொல்லிட்டேன், வேணாம் நீங்களே எடுத்துங்க. எனக்கு வேணாம்ப்பா, உனக்குன்னு கொடுத்துட்டோம், நீங்களே வச்சுங்க. மனைவி நல்லா தெரியும். கட்டாயப்படுத்தி என்ன பண்ண 1.25 லட்சத்துக்கு கொடுத்தேன். இன்னைக்கு கேட்டால் 40 லட்சம். அன்னைக்கு யாருமே வாங்கலை. 1.25 கிரவுண்டு பட்டாலாம் வாங்கி கொடுத்தேன். நானே கிட்ட இருந்து பட்டாலாம் வாங்கி 1.25 லட்சத்துக்கு யார் கொடுப்பாங்க? திருவள்ளூர். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் 2 கிரவுண்டுக்கு கொஞ்சம் கம்மி. கட்டி முடிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சு, என்னமோ அது எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டான், வீழ்த்திட்டான். 9லயோ 10 தெரியல, எனக்கு கொடுத்துட்டோம். அது கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு காட்டினார். ஆனால் இல்லை, எப்படியாவது ஒரு 5000 கொடுத்தா போதும். அட்வான்ஸ் ஒரு வாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வாரத்துக்குள்ள வந்து சொல்கிறான். யார்? சிவகுமார், பழைய ஏடிஎம்கே கவுன்சிலர்ஸ். நான் இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சுனோம், இல்லைன்னா அவரே இந்த வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றும் முடியல. அந்த யாரும் பணம் கொடுத்து உதவிடும்.
திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என் மனைவி ஃபோன் நம்பர் கொடுத்து அவர் ஃபோன் பண்ணி, எங்கள் ஆஃபீஸில் ஃபோன் வருது. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க. அந்த நேரத்தில் இருந்தது, எங்ககிட்ட இருந்தால் ஞாபகம் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி 9 லேண்ட்லைன் இருந்தது, செல்ஃபோன் இல்லை. அவர் ஃபோனில் வந்து, பிரதர் 9 முடிச்சிடலாம் பிரதர், நீங்கள் எனக்கு பார்த்துக்கணும். சரி, உங்களுக்கு 50,000 ரூபாய். அந்த பணம் கிடைச்சி தான் இந்த வீட்டை கொஞ்சம் கட்டணும், ரொம்ப இல்லை. எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவர். ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயோ கொஞ்சம் இடத்துல இருந்த எங்களை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, நாங்கள் வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. சபை முதலாவது கட்டணும், தேவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆலயத்தை கட்டணும். எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாகம். ஆனால் நான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இல்லை. அந்த நாளிலே உண்மையான எதுவும் தெரியாது. கிறிஸ்து இயேசு கடவுள் ஆண்டவர் அவ்வளோதான் தெரியும், சட்டத்திட்டங்கள்லாம் தெரியாது. ஆனால் அப்போ கூட என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அடியனை கொண்டு கட்டும்படியா எவ்வளவு பணம், யாருக்கிட்டையும் கடன் வாங்கல. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் ஆண்டவர் சமைத்தார். நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா கூட சரி, தேவனால எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் அவரை நம்பணும். நான் அவரை நம்பி இருந்தேன். என்னென்று, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று. அந்த யாவரும் கூட நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஜீவனுள்ள தேவன். அடுத்த வார்த்தைக்கு நாம் போகலாம். ஏசாயா 89:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நல்லா யோசிங்க, எல்லாருக்கும் எங்களுக்கும் சேர்த்துதான். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளும் என்னென்ன காரியமோ இருக்கும். சிலர் சொல்றாங்க, நாங்க எதுல சரியில்லை, உனக்கு தான் தெரியும் எதுல நீ தேவனுக்கு சரியில்லைன்னு. எனக்கும் உங்களுக்கும் இல்லை, தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் எங்களுக்கும். அப்போ உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது, அதை நிமித்தமா பாவம் பெருகக்கூடாது. இந்த 2 காரியமும் நம்மை விட்டு நீங்கி போகுமானால் தேவனுடைய தயவு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவர் தான் உணர்த்திருந்தார், தேவனே எனக்கு காண்பித்தார். அப்பொழுதுதான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். தேவனாகிய கர்த்தர் சொல்வது சரி, நாம செய்வது தவறு. அவர் சொல்லி சொல்லி சொல்லிதான் நான் திருத்தப்பட்டேன். அப்ப ஒவ்வொருத்தரும் கூட தேவன் சொல்வது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா உட்காந்துட்டு வருவேன், எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. யாரெல்லாம் அவரை நம்பி அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து தேவன். அவரே சொல்லி இருக்கிறார். அப்ப சொல்வதை இங்கே காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். என்னவென்று, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப அக்கிரமம் தான், அது எது வேணாலும் இருக்கலாம். முணுமுணுத்தல் இருக்கலாம், போராமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அவதூறு இருக்கலாம், கிண்டல் கேலி இருக்கலாம். அதுதான் பரிகாசம். இதெல்லாம் என்ன, அக்கிரமங்களுக்கு அடையாளம். பாவம், அபகரிப்பு, ஏமாத்து, பொய் சொல்றது, வஞ்சனை, கபடு, சூது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பாவத்திற்கும் அக்கிரமங்களும் என்ன ஆகுது, உடன்பட்டு கொண்டு இருக்கிறது. இவைகளிலிருந்து முதல்ல விடுபட வேண்டும். அப்பதான் நான் சத்தியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்,
நாங்க எதுல சரியில்லை அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது இதெல்லாம் இருக்கு, என்கிட்ட இல்லை. நான் சொல்லுவேன், என்னிடத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதுவுமே இல்லை. என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார், என்னை சுத்திகரித்திருக்கிறார், நான் அவருக்குள்ளே நிலையாயிருக்கிறேன். பாடலை பாடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னங்க, அந்த பாடலை தேவனை மகிமைப்படுத்தி பாடுவது. அப்போ எந்த அளவுக்கு நாம் தேவனை நம்பி அவரை சார்ந்து இருக்கிறோமோ அப்பதான் அது கரெக்டா இருக்கும். படத்துல இப்ப நிறைய பேர் படத்தை சார்ந்த மாதிரி பாடல்கள் இருக்கும். அப்ப அந்த படம் அந்த உள்ள நடிகர் நடிகைகளை சார்ந்து பாடுவது போல் இருக்கும். அந்த படத்துக்கு அந்த பாடல் சரியானது. அதே வீட்டில் வந்து நான் தான் அவரு, சகோதரி இருந்தா நான் தான் அவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாடலாம். ஆனா பாட்டு ஒரு பக்கம் இருக்கும், நினைப்பு ஒரு பக்கம் இருக்கும். அப்ப ரெண்டுமே என்ன ஆகுது, ஒத்து போவாது. ஒருவேளை அவங்க தான் நான் என்று நினைத்தாலும் கூட பாடுகின்ற பாடல் வேறு யாரோ, நான் பாடல, வேறு யாரோ பாடினத அதை நான் என்ன பண்றேன், கவனமாய் ரசிக்கிறேன். பெரிய பாட்டை மட்டும் ரசிக்கிறேன், அந்த காட்சிகளை நினைத்து. அந்த நேரம் ஏதோ ஆறுதல் போல தெரியும். அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் போட்டு பார்க்கலாம், ஒரு 10 முறை கூட போட்டு 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 கேட்டு 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 அதை கேட்குறவங்க சோகம் எப்படிதான் இருக்கான், அப்படியே தான் இருக்கும், மாறுதலே இருக்கான். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது இந்த உள்ளம் சுத்திகரிக்கப்படும், திடப்படும், பலப்படும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். காரணம் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவது. இதுல நன்மை உண்டு, அதுல ஒண்ணுமே கிடையாது. யாரோ பாடினாங்க பணத்துக்காக இலவசமாக, அவங்க பாடிட்டு போயிட்டாங்க. அதை நாம நினைச்சு பாடினா ஏதோ நல்ல பாட்டுப்பா, நல்லா இருக்குதப்பா, அவ்வளவுதான். போனால் போகட்டும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பூமியில் நிலைய வாழ்ந்தவன் போனால் போகட்டும் ஒண்ணுமே இல்லை. அவனா நினைச்சிட்டாரு யாருமே வாழல, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் அவரு வாழ்த்து போயிட்டாரு. ஆனா நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். நாம் மரித்தாலும் கூட 2ஆம் மரணம் நமக்கு சாதகமாய் அமைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அக்கிரமங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு கூட பரலோக ராஜ்யத்திலே இருக்க முடியும். அதுக்கு தான் சத்தியம். உலகத்தில் வாழ்வதற்கு சத்தியம் இல்லை. ஏன் எல்லாரும் வாழறாங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, உழைக்கிறவங்க உழைக்காதவங்க, பணம் எப்படியோ வாழ்ந்தா போதும், அது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும், செத்து போயிடும். ஆனால் 2வது ஒரு மரணம் இருக்கிறது, நிறைய பேருக்கு அது தெரியல. அந்த 2வது மரணத்திலே தேவனால ஒவ்வொருவரும் தப்பித்து கொள்ள வேண்டும், அவரால பிழைத்துக் கொள்ள வேண்டும், நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தாங்க சத்தியம், வேற எதுக்குமே இல்லை. உலகத்தில் எல்லாமே வாழ்றாங்க, சொல்ல நீங்க யாராலையும் வாழ்றாங்க, காரு பொங்கலா இது அது வச்சு வாழ்றாங்க, நல்லதுதான். ஆனால் அவர் மரித்தால் எங்கு போவார், அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்து சத்தியத்தை கேட்டு அறிந்தவர்கள் மரித்தால் எங்கு போவார், தேவன் வருகையிலே நியாய விசாரிப்பிலே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம். அதுக்கு தான் சத்தியம். சும்மா உலக வாழ்க்கைக்கு அது இல்லை இது இல்லைன்னு கேட்டு நிறைய பேர் பெற்றுக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நீ போவதற்கு தகுதியா? ஆசீர்வாதமா இருக்கலாம், நான் என் மனைவி கூட ஆசீர்வாதமா இருக்கலாம்.
ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கார். இது யார் கொடுத்த ஆசீர்வாதம்? தேவனுக்கு கொடுத்ததாச்சே. அப்ப தேவன் சொல்படி கேட்டா நம்ம அவரோட கூட இருக்கலாமே, அவ்வளவுதான். அப்பெல்லாம் கடிதாசி போடுவாங்க, இப்பெல்லாம் செல்போன்லயே பேசிக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது நேரில் போய் சந்திக்கிறார்கள். அப்ப உறவு என்ன பண்ணுது? லைவாவே இருக்கு, லிங்க்லயே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம். அப்பெல்லாம் போனாதான், இல்லைன்னா கடிதாசி. போஸ்ட்மேன் வரும்போதெல்லாம் அப்பா எனக்கு ஏதாவது வந்து இருக்கா, ஒன்றும் இல்லைம்மா, அவ்வளோ. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் போன், என்ன வேணாலும் பேசிக்கலாம். அழைப்பு அதில் தான், ஃபோன் கால் அழைப்பு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. வந்தாப்பா வராட்டி இப்போ இந்த பார்ட்டி வந்தால் நம்மளுக்கு ஒரு தொகை இருக்கு, பரிசு தொகைன்னா நேரில் போயிடுவாங்க. அதிகமாக இருக்க எப்படியும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வரணும், நேரில் போயிடுவாங்க. இது சும்மா 500 தான் 1000 தான் சொன்னால் ஃபோன்லேயே பேசி முடிச்சுடுவாங்க. வந்தால் 500 இல்லை 1000. ஆனால் அவங்க வந்தால் எப்படியோ 10க்கு மேலே தான். அப்போ நேர்லேயே போ, ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு போனால் போதும், 10,000 வரவு. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ நாம உலகத்துல வாழறது இந்த பூமிக்காக இல்ல, பரலோக ராஜ்யத்துல நாம் இருக்கும்படியாய் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். அடுத்த வார்த்தை பாருங்க, 4:30 உபாகமம் 4:30-31. ஆமா, 30:31 வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். இங்கே பாருங்க, நிறைய பேருடைய காரியங்கள். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். அநேக பிரச்சனைகள், நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. சுவிசேஷர் வாங்க, நீங்க வந்து பாருங்க, எங்க சபைக்கு வாங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், வந்து பாருங்க. வரும் எப்படி பண்ணுவாங்க? அவளோடு வருவாங்க. அவங்களுக்குள்ள இருக்க துக்கம் கவலை எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த கடவுள் உதவி செய்ய மாட்டாரா? ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை பெற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு போய், இன்னும் இந்த கடவுளுக்கு போன செஞ்சாரு, மறுபடியும் போறோம், மறுபடியும் ஏதாவது கிடைக்கும். இந்த கடவுளை நம்பலாம், அப்பதான் சட்டத்திட்டங்கள் வரும். ஆச்சரியப்படுத்த முதல்ல வந்து எதுவுமே இல்லை. இது எப்படின்னு கேட்டா, பால்வாடி, எல்கேஜி, யூகேஜி சின்ன பிள்ளைங்களை பழக்கப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் முடிச்ச பிறகு அவங்க ஓரளவுக்கு தரவா இருப்பாங்க. வேற ஸ்கூல்ல போயிட்டு 1ஆம் கிளாஸ், 1st ஸ்டாண்டர்ட், அதுதான் ஆரம்பம். இதே போலதான் சபையிலும் ஆண்டவர் சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாங்க, உங்களுக்குள்ள கஷ்டங்கள்லாம் தீரும். இந்த ஆண்டவரை நம்பி வாங்க, அந்த ஆசையிலேயே வருவாங்க, ஆண்டவர் செய்வார். அதுக்கப்புறம் சில சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்க புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது ஆண்டவர் தானாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேட்டு பெற்றது கொஞ்சம், கேளாமல் பெற்றது தான் அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஒரு திராணியோடு எங்களை வைத்திருக்காங்க. நாங்கள் அவரை சார்ந்த மனைவி சொன்னவர்கள் யாரையும் சார்ந்துகளை கர்த்தர் நிமித்தமா யாரும் எங்களுக்கு விரோதி அல்ல, பகை அல்ல. கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொண்டது நிமித்தமாக அவர் தான் எங்களுக்கு குரு, அவர் தான் மாஸ்டர். அப்படிதான் நம்ம தாகம் அவரை சார்ந்து இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? முகதாட்சணை கிடையாது. எதுக்கு முகதாட்சணை? அவங்க கெட்டு போயிடுவாங்க முகதாட்சணை பண்ணா.
அதுதான் பரிதானம். ஏதோ சில துண்டு அப்பத்துக்காக நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய போயிட்டாக்க அவங்க அதிலே என்ன ஆயிடுவாங்க, பழக்கப்பட்டுடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு லஞ்சம். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா காரியம் நடக்கும், வேற வழி இல்லை. உலகம் மாறி போச்சு. எதையாவது கொடுத்து நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. கேட்குறவன் என்ன பண்றான், அதிகமாக கேட்குறான். காரியத்தை முடிக்கிறதுக்காக என்ன இது முகதர்ச்சனை, இதுதான் பரிதானம். அது இருக்கக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதத்தில் சத்தியம் சொல்லப்படுகிறதா? வேற ஏதாவது கதையை சொல்லி இதை நம்புங்க அதை நம்புங்கன்னு சொல்லப்படுகிறதா? வேதத்தில் சத்தியத்தை நம்புங்க. இந்த சத்தியத்தான் உங்களை விடுதலையாக்கும், பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். நிறைய பேருக்கு தெரியல. அவங்கள சாப்பிட்டுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும். கர்த்தர் நிமித்தம் அதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அடுத்து பாருங்க 31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், யார் அவரு? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். இது ரெண்டு போதுமே. உன்னை கைவிட மாட்டாங்க, அழிக்க மாட்டாங்க. இதுதான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது புருஷனை குறித்தும் மனைவி குறித்தும் சொல்லப்படுகிற காரியம் நம்பலாம். அவங்க உன்னை கைவிட மாட்டாங்க. ஒரு மனிதனை குறித்து, ஆனால் தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். யாருக்கு? ஆபிரகாம், அவருடைய சந்ததி. அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் என்ன பண்ணப்படல? ஆண்டவராகிய தேவன் மறந்து போகவில்லை. அதை இன்றும் நினைவுபடுத்த வந்த யாவரும் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடக்க கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். கடவுள் தேட வரோம், உண்மையான இருதயத்தோட வரோம். நாங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், நன்மையானவங்களா நடந்திருக்கோம். அப்போ பின்ன மற்றவங்க எப்படி தான் நடக்கணும், அதை திருப்பி கொடுங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் கிருபை இலக்கத்திற்காக நன்றி. உடைய பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் ரட்சியம், பாதுகாப்பு, நடத்தும் நாமம் என்றென்றும் மையப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட். அன்பின் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த காலை மத்தியான வேலையில் கூட மீண்டுமாய் இந்த சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாது. தேவன் நாமே உங்கள் மத்தியிலே அப்பா, எங்களை காண்கிற தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதபடியாக இருப்பதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த யாவரையும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்து திருவிழால் முடிவெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் உங்கள் நடவடிக்கை கொடுத்த அன்பின் காணிக்கையை நீ ஏற்றுக்கொள்ளும் சாமி. இதன் நிமித்தம் நன்மையை, சுகத்த பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியம் திருவிழால் முடிவெடுத்துக் கொள்ளும். இதில் எல்லா சதிகளும் மையம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்லவிடாவே. ஆமே, ஆமே, ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமே. இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் யாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை மீண்டும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து லட்சத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மையம் இருந்தார்.